ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையை பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சபூதங்களில் நெருப்பு ஸ்தலமானது இந்த திருவண்ணாமலை. எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடியே இந்த திருவண்ணாமலை உருவாயிருக்குன்னு சொல்லப்படுது. நம்ம பார்க்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்களில் முதல்ல உருவானது இந்த அக்னிஸ்தலமான திருவண்ணாமலை தான். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த திருவண்ணாமலை உருவாயிருக்கு. கிரிவலத்துக்கும் மகாதீபத்துக்கும் பேர் போனது இந்த திருவண்ணாமலை. இப்போது இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது அடிமுடி கதையிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனால் இதுக்கடுத்து பார்வதி தேவியோடைய கதைகளும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. சரி வாங்க, இப்போ கதை என்னன்னு பார்க்கலாம். பிரம்மாவும் விஷ்ணுவும் உலகத்தில் நான் தான் பெரியவன் அப்படின்னு சண்டை போட்டாங்களாம். அப்படி சண்டை போட்டப்ப ஒரு தீப்பிழம்பு அவங்க முன்னாடி வந்துச்சான். அதுதான் சிவன். உங்கள் 2 பேரில் யார் என்னுடைய அடியும் முடியும் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டு சரின்னு பிரம்மா அன்னப்பறவையாக மாறி சிவனுடைய முடியை தேடி போனார். பன்றியாக மாறி விஷ்ணு அடியை தேடி போனார். இப்படி போன 2 பேர்னாலையும் அடியையும் முடியையும் பார்க்கவே முடியலையாம். அப்போது சிவனுடைய முடியிலிருந்து ஒரு தாழம்பூ கீழே விழுந்துட்டு இருந்துச்சான். அதை பார்த்த பிரம்மதேவர் தாழம்பூக்கிட்ட முடி எங்கே இருக்குன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த தாழம்பூவும் நானே எத்தனையோ ஆண்டுகளாக விழுந்துட்டுருக்கேன், இன்னும் நான் கீழே விழலை, அதுக்கு இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் போகணும் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட பிரம்மதேவர் தாழம்பூக்கிட்ட நான் சிவனுடைய முடியை பார்த்துட்டதா பொய் சாட்சி சொல்லுன்னு கேட்டாராம். தாழம்பூவும் சரின்னு ஒத்துக்குச்சான். சிவன்கிட்ட பிரம்மதேவர் நான் உங்களுடைய முடியை பார்த்துட்டேன், அதுக்கு இந்த தாழம்பூ தான் சாட்சின்னு சொன்னப்ப தாழம்பூவும் ஆமாம் இவர் உங்களுடைய முடியை பார்த்தாருன்னு பொய் சாட்சி சொல்லிச்சான். கோவப்பட்ட சிவபெருமான் இனிமேல் என்னுடைய பூஜையில் உன்னை பயன்படுத்தவே கூடாதுன்னு தாழம்பூவுக்கு சாபம் கொடுத்தாரு. சிவன் இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் தீப்பிழம்பா நின்னதால் உருவானது தான் இந்த திருவண்ணாமலை. அந்த சாம்பல் தான் இந்த திருவண்ணாமலையாக உருவாயிருக்கு. பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனை ஒரு ரூபத்தோடு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதால், ஏன்னா தீப்பிழம்பா தானே முன்னாடி வந்திருப்பாரு, அதனால் ஒரு ரூபத்தோடு நாங்கள் பார்க்கணுன்னு கேட்டாங்க. அப்படி கேட்டதால் சிவன் அவங்க முன்னாடி லிங்க ரூபமாக காட்சி கொடுத்தாரு. இப்படித்தான் முதல்ல சிவலிங்கம் உருவாச்சு. கிருத்தாயுகத்தில் இந்த மலையானது நெருப்பு மலையாக இருந்துச்சான். அதனால தான் இந்த மலையை அக்னிஸ்தலம்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் லிங்கமானது அக்னி லிங்கம்னு சொல்லப்படுது. அடுத்து பார்வதி தேவி எப்படி உண்ணாமலை அம்மனா இங்கே வந்தாங்கன்னு பார்க்கலாம். நிறைய கதைகளில் பார்வதி தேவி சிவனை விட்டு பிரிஞ்சு ஒன்று சேருவாங்க. அப்படி பிரியறப்ப பார்வதி தேவியோடைய அவதாரமும் பூலோகத்தில் இருக்கும். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் லிங்கம் வச்சதுக்கப்புறம் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வருவாங்க. ஏன்னா அதுதான் சிவனுடைய உத்தரவாக இருக்கும். அப்படி வந்த பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் இருந்தாங்க. பார்வதி தேவி தவம் இருந்த இடத்த பற்றியும் நம்ம பார்த்துருப்போம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய உசிலிங்கம் வச்சுருக்குல்ல, அந்த இடத்துல தான் பார்வதி தேவி தவம் இருந்தாங்க. அதுக்கடுத்து தான் பச்சையம்மனுடைய அவதாரம் நடந்திருக்கும். இப்போவும் பச்சையம்மன் கோவிலில் அந்த சிவனை நம்ம பார்க்க முடியும். பார்வதி தவத்தை முடித்ததுக்கப்புறம் கிரிவலம் வருவாங்க. கிரிவலம் வந்ததுக்கப்புறம் சிவன் தன்னுடைய உடம்புல பாதி பாகத்தை பார்வதிக்கு கொடுப்பாரு. அதுதான் அர்த்தநாதீஸ்வரர் ரூபம். அடிமுடியை பார்க்க முடியாதவங்களுக்காக தீபத்தை ஏற்றுறாங்க. அடுத்து அர்த்தநாதீஸ்வரர் ரூபத்தையும் அந்த தீபத்தன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போது உண்ணாமுலையம்மன் அங்கே எப்படி வந்தாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பார்வதி தேவி பூலோகத்தில் பிறந்து உண்ணாமலை அம்மனாக வளர்ந்து வராங்க. சிவன் மேலே அளவற்ற பக்தி கொண்டவங்களாக வளர்ந்து வராங்க.
மற்ற கதைகளில் இருக்கிற மாதிரி தான் தவம் இருந்து பார்வதி தேவி சிவனை அடைஞ்சாங்க. அதுதான் உண்ணாமுலை அம்மன். இங்கே இருக்கக்கூடிய அக்னிலிங்கமானது எப்போவுமே உஷ்ணத்தோடு இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய லிங்கத்தை நம்ம கிட்ட போய் பார்த்தோம்னாலே அந்த ஆற்றலை உணர முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற எந்த கோவில்கள்லையும் இல்லாத அளவுக்கான ஆற்றல் இந்த பஞ்சபூத ஸ்தலங்களில் நம்மளால் உணர முடியும்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலையானது நிறைய விஷயங்களுக்கு பேர் போனதுன்னு சொல்லப்படுது. சித்தர்கள் வாழக்கூடிய பூமின்னா அது இந்த திருவண்ணாமலை தான். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான அக்னி ஸ்தலமும் இந்த திருவண்ணாமலை தான். சிவன் முதல்ல லிங்க ரூபமாக காட்சி கொடுத்தது இந்த திருவண்ணாமலை தான். அர்த்தநாதீஸ்வரர் அவதாரம் எடுக்கப்பட்டது இந்த திருவண்ணாமலை தான். நாயன்மார்கள் இந்த ஸ்தலங்களுக்கு வழிபட்டதாக சொல்லப்படுது. நிறைய பாடல்கள் பெற்ற ஸ்தலம்னு சொல்லப்படுது. அகத்தியர் ஜீவசமாதி அடைஞ்சது இந்த திருவண்ணாமலையில தான். திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம்னு சொல்லப்படுது. ஏன்னா காசிக்கு போனாதான் முக்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையை பற்றியும் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.